ஸ்ரீ பேச்சுமன் ஜோதிடரை அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமதி குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு தை மாதம் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மிதுன ராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு தை மாதம் ராசிநாதன் புதன், ராசிக்கும் நாளுக்கு அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது, 5 குடைவே சுக்கிரன், 5 பண்டுக்குடைய சுக்கிரனும் 8ஆம் இடத்தில் இருப்பதும், 3 கூடிய சூரியனும் அங்க தைரியஸ்தானத்தில் வலுப்பெறுவதும், 8, 9 கூடிய பாக்கியாதிபதி சனி 9ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெறுவது வெகு சிறப்பு. அதாவது 8ஆம் இடத்த அதிபதியை குரு பார்ப்பது உங்களுக்கு எதிர்பாராத தனலாபங்களையும், ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்கால சிறப்பானதாக அமையும். இல்லை எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும். செவ்வாய் உங்களுக்கு 6, 11 கூடிய செவ்வாய் அதில் சம்மந்தப்பட்டு உச்சப்பட்டு இருப்பது ரியல் எஸ்டேட்டு, ஷேர் மார்க்கெட்டு, பங்குத்துறைகள் அல்லது எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், அல்லது புதன் நாளில் இருப்பது பத்திரிகை துறை, அச்சுத்துறை, எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் பொருளாதார வரவையை ஏற்படுத்தும். ஐடி பில்டு, சாஃப்ட்வேரு, ஐடி பில்டில் இருக்கிற ஆண் பெண் இருவருக்கும் நல்ல முன்னேற்றங்களுக்கும் இடமாற்றத்தை ஏற்படுத்தும். நல்ல பொருளாதார உயர்வுகளை ஏற்படுத்தும். இடம், பொருள், வீடு, வாசல் இந்த மாதிரி கட்டக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது வெகு சிறப்பு. ஜென்மத்தில் குரு இருந்தாலும் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படின்னா திருமண வயதில் ஆண் பெண் இருவரும், திருமண வயதை கடந்தவர்கள் கூட நடக்கும். 30 வயது 33 வயதுக்கு மேலே இருப்பவர்கள் கூட இந்த மாதம் வீடு தேடி உங்களுக்கு வரணுங்க வாய்ப்புகள் வரும். அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான். இந்த மாதங்கள் பூராமே தை மாதம் ஆண் பெண் இருவர்களுக்குமே. ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியது. 5 கூடிய 8ல் இருக்கிறார் சுக்கிரன். சுக்கிரனுக்கு மறைவு கிடையாது, புதனுக்கு அதிக மறைவு கிடையாது. அப்படிங்கும்போது பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடியது, பிள்ளைகளால் அதிர்ஷ்டத்தை தேர்வு வரக்கூடியது. இல்லை கல்யாணம் முடிக்கிற வயதில் பிள்ளைகள் இருப்பவர்களுமே திருமணத்தை பிள்ளைகளுக்கு சுபகாரியத்தை நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியது. படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் இருப்பார்கள். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடியது, அல்லது வேலை தேடும் பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும். வேலையில் உள்ள ஆண் பெண் இருவர்களுக்குமே நல்ல இடமாற்றம். அதே மாதிரி அரசு காரியங்களில் இருக்கக்கூடியவங்களுக்குமே கொஞ்சம் சற்று தாமதத்துடன் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அரசு வேலையை முயற்சி இருப்பது அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே வாங்க. நாளடைவில் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் இருக்கக்கூடியது, நல்ல முன்னேற்றம், எதிர்கால சிறப்பானதாக அமையும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அல்லது வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடியது, நல்ல வேலையில மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதையும் நல்ல வேலை கிடைக்கக்கூடியதையும் அமைப்பையும் ஏற்படுத்தும் இந்த மாதம். மிதுனராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் தை மாதம் சிறப்பான மாதமாகவே அமையும். இந்த மிதுனராசி நேயர்களுக்கு வாரந்தோறும் புதன்கிழமை பெருமாளுக்கு இருந்த நீதிமன்றம் கொடுத்து துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமதி குமரன். நன்றி, வணக்கம்.